வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா போர் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேலுக்குள்ளே அதிக தொலைவிலும் மிக ஆழமான பகுதியொன்றில் தாக்குதலை நடத்தியதாக அறிவித்துள்ளது ஹெஸ்போல்லா. அதற்கு காரணம் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ஹெஸ்போல்லாவின் தளபதி ஒருவர் மீது குறிவைத்து விமான தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனானின் ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லா இயக்கம் இஸ்ரேலிய எல்லைக்குள் ஆழமான தாக்குதலாக வடக்கு இஸ்ரேலில் உள்ள அக்ரே நகரில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளத்தின் மீது ஆளற்ற விமான தாக்குதலை நடத்தியதாக அறிவித்தது. ஹெஸ்போல்லாவால் தாக்கப்பட்ட ராணுவ தளங்கள் எதையும் தமக்கு தெரியாது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF கூறியது. அதே நேரத்தில் இஸ்ரேலின் வடக்கு கரையில் 2 விமான இலக்குகளை இடைமறித்ததாக IDF முன்னதாக கூறியது. தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் இதுதான் என்று ஹெஸ்போல்லா இயக்கம் ஒரு செயற்கைக்கோள் புகைப்படத்தை ஹெஸ்போல்லா வெளியிட்டது. அந்த புகைப்படத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் இதுதான் என்று ஒரு சிவப்பு வட்டம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஊடகங்கள் அந்த புகைப்படம் பற்றி வெளியிட்ட தகவலில் புகைப்படத்தில் சிவப்பு வட்டம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட இடம் அக்ரே நகரம் அல்ல. அக்ரே நகரத்திற்கும் நகாரியா நகரத்திற்கும் இடையில் பாதியில் உள்ள அந்த இடம் என்று தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய விமான தளத்தில் 2 ஹெஸ்போல்லா செயற்பாட்டாளர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டதாக அறிவித்த IDF அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் ஹெஸ்போல்லாவின் தளபதி ஹுசைன் அவி அஸ்கோல் என்று கூறினர். ஹெஸ்போல்லா பின்னர் ஹுசைன் அலி அஸ்கோலின் மரணத்தை உறுதிப்படுத்தியது. ஆனால் அவர் எங்கே எப்போது எப்படி கொல்லப்பட்டார் என்ற மேலதிக விவரங்களை வழங்கவில்லை. IDF வெளியிட்ட தகவலில் ஹெஸ்போல்லா தளபதி ஹுசைன் அஸ்கோல் மற்றும் அவரது மெய் பாதுகாவலர் ஒருவர் வாகனத்தில் சென்றபோது விமான தாக்குதலில் கொல்லப்பட்டனர் என்று கூறப்பட்டுள்ளது. அது நடந்து மற்றொரு தனி தாக்குதலில் ஹெஸ்போல்லாவின் உயரடுக்கு படைப்பிரிவான ரத்மான் படைகளில் ஒரு மூத்த செயற்பாட்டாளரை இலக்கு வைத்து தாக்கி கொண்டதாக IDF கூறியது. இருப்பினும் ஹெஸ்போல்லா அவரது மரணத்தை உறுதிப்படுத்தவில்லை. அசீன் அலி எஸ்கோல் ஹெஸ்போல்லாவின் வான் பாதுகாப்பு பிரிவின் தளபதி மற்றும் அந்த இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அவரது மரணம் ஹெஸ்போல்லாவின் வான் பாதுகாப்பு பிரிவுக்கு குறிப்பிடத்தக்க அடி என்றும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. ஹெஸ்போல்லாவின் தளபதி ஹுசைன் அஸ்கோலின் மரணம் முக்கியமானது போலுள்ளது. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பின் வடக்கு இஸ்ரேலில் ஹெஸ்போல்லா தமது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. காசா போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலுக்குள்ளே அதிக தொலைவில் உள்ள மிக ஆழமான பகுதியான கிரியாத் ஷ்மோனோ மீது தாக்குதல் நடத்தியது. தெற்கு லெபனானிலிருந்து ராக்கெட்கள் மூலம் கிரியாத் ஷ்மோனோ மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. டிசம்பர் 2023க்கு பின்னர் முதல் முறையாக கிரியாத் ஷ்மோனோ நகரில் ராக்கெட் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் தெற்கு லெபனானில் உள்ள யாரோன் பகுதியில் உள்ள ஹெஸ்போல்லாவின் ராணுவ கட்டிடத்தை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கின. இதற்கிடையில் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் அட்ரே வடக்கு இஸ்ரேலில் கிரியாத் ஷ்மோனோ நகரம் உட்பட 6 நகரங்களில் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம், பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருங்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். ஹெஸ்போல்லா அந்த நகரங்களை தாக்க ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்களை ஏவும் போது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு சாதன இடைமறிப்பு நடவடிக்கையின் விளைவாக துண்டுகள் வீழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் எச்சரிக்கைகள் செய்யப்பட்டதாக அவர் விளக்கினார். அதன் பங்குக்கு இஸ்ரேலிய ராணுவ வானொலி வடக்கு இஸ்ரேலில் உள்ள நகாரியா பகுதியில் ஹெஸ்போல்லாவின் ஆளற்ற விமானம் ஊடுருவும் சாத்தியம் காரணமாக அரை மணி நேரத்திற்கு மீண்டும் சைரன்கள் ஒலிக்கவிடப்பட்டதாக அறிவித்தது. இஸ்ரேலிய ஊடகம் ஜெருசலேம் போஸ்ட் வெளியிட்ட கட்டுரையில் வடக்கு இஸ்ரேலில் வசிப்பவர்கள் பலர் வெளியேற்றமோ அல்லது பாதுகாப்பு இல்லாமல் உள்ளனர். வடக்கில் வசிப்பவர்களின் அபாய அழைப்புகள் அதிகாரிகளின் காதுகளில் விழுவதில்லை என்று கூறி அரசாங்கத்தை விமர்சித்தது. லெபனானில் இருந்து ஊடுருவிய அணிவகுப்பு கூட்டத்தை ராணுவம் எதிர்கொண்ட போது ஏக்கரில் இஸ்ரேலியர்கள் அனுபவித்த பீதியின் தருணங்கள் என்று செய்தித்தாள் அதன் இணையத்தில் காட்சிகளை வெளியிட்டது. அதன்பின் ஹெஸ்போல்லா அக்ரே நகரில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தின் கோலானி அதிரடி படைப்பிரிவின் தலைமையகத்தை குறிவைத்து விமான தாக்குதலை நடத்தியதாக அறிவித்தது. அவர்கள் வெளியிட்ட தகவலில் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஷரகா படை முகாமில் உள்ள கோலானி படைப்பிரிவின் தலைமையகம் மற்றும் எகோஸ் யூனிட் 621 தலைமையகத்தை குறிவைத்து ஆளற்ற விமான தாக்குதலை நடத்தியதாகவும் ஆளற்ற விமானங்கள் அதன் இலக்குகளை துல்லியமாக தாக்கியதாகவும் அறிவித்தது. தெற்கு லெபனானுக்கும் வடக்கு இஸ்ரேலுக்கும் இடையே பல மாதங்களாக மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களில் நடந்து வந்த நிலையில் இப்போது அங்கு கிட்டத்தட்ட ஒரு போர் சூழ்நிலை காணப்படுகிறது. ஹெஸ்போல்லாவின் தளபதிகளை முக்கியமாக குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலிகளில் தெரிவித்திருந்தோம். அந்த வரிசையின் ஒரு பகுதியாகவே இப்போது இஸ்ரேலின் ஹெஸ்போல்லாவின் மற்றொரு தலைமையை குறிவைத்து வீழ்த்தியுள்ளது. இதை பார்க்கும் போது தெற்கு லெபனானின் ஹெஸ்போல்லாவின் கட்டுப்பாட்டு பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறைக்கு நிகழ்கால உளவு தகவல்களை கொடுக்கும் விதத்தில் ஒரு உளவு வலைப்பின்னல் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹெஸ்போல்லாவின் தளபதி ஒருவர் பாதுகாப்பு வாகன தொடரணி ஏதுமில்லாமல் ஒரே ஒரு மெய் பாதுகாவலரோடு ஒரு வாகனத்தில் செல்கிறார் என்றால் அவரது நடமாட்டங்கள் பகிரங்கப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகவே அப்படி செய்யப்படுகிறது என்று எடுத்துக் கொள்ளலாம். அப்படி இருந்தும்
பயணித்துக் கொண்டிருந்த அவரது வாகனத்தின் மீது இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்துகின்றன என்றால் அவர்களுக்கு கிடைக்கும் தகவல்கள் மிக துல்லியமானதாக இருக்க வேண்டும். அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து ஹெஸ்போல்லா வெளியிட்ட அறிக்கைகளில் இருந்து ராய்ட்டர்ஸ் கணக்கின்படி லெபனானில் போர் தொடங்கியதிலிருந்து 270க்கும் மேற்பட்ட ஹெஸ்போல்லா செயற்பாட்டாளர்களும் 70க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் செய்தியாளர்கள் உட்பட கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் தரப்பில் 11 ராணுவ துருப்புக்களும் 8 பொதுமக்களும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதத்தில் பல சந்தர்ப்பங்களில் லெபனானின் ஆழமான பெகா பகுதியை இஸ்ரேல் தாக்கியுள்ளது. அதே நேரத்தில் ஹெஸ்போல்லா தனது ராக்கெட் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ தளங்களில் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த மோதல்கள் ஒரு முழு அளவிலான போரின் சாத்தியத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஹெஸ்போல்லா தான் வடக்கில் தற்காலிக போர் நிறுத்தத்தை முறியடித்தது. அத்துடன் பொதுவான தற்காலிக எல்லைப் பகுதியில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற ஐநா தீர்மானத்தை மீறியது. அதனால் அங்கு ஒரு போர் தொடங்கினால் இஸ்ரேல் கூறப்போகும் தற்காப்பு போர் என்ற காரணம் ஹெஸ்போல்லாவுக்கு எதிராக காசா பகுதியை விட சிறப்பாக செயற்படும். ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான வலுவான பதிலடி இஸ்ரேலின் மேற்கத்திய நட்பு நாடுகளிடமிருந்து அதிக எதிர்ப்பை பெறாது. காரணம், இது ஒரு தற்காப்பு ராணுவ நடவடிக்கை என்றே மேற்கு நாடுகளால் பார்க்கப்படும். இஸ்ரேல் தமது தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் என்று காட்டிக்கொள்ளும் நிலையில் உள்ளது. ஹெஸ்புல்லாவின் சமீபகால சூதாட்டத்தில் லெபனானின் ஆழமாக பிளவுபட்டுள்ளது என்பதும் இங்கு முக்கியமானது. லெபனானுக்கு உள்ளேயும் ஹெஸ்புல்லாவுக்கும் கடும் அழுத்தம் உள்ளது. லெபனானில் உள்ள மரோனைட் கிறிஸ்தவர்களும் லெபனானின் பாதுகாப்பு படைகளும் லெபனானை பணிய கைதிகளாக ஹெஸ்போல்லா வைத்திருக்கிறது என்று பகிரங்கமாக அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள். மறுபுறம் ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான ஒரு முழுமையான போர் இஸ்ரேலுக்கு ஒரு புதிய, அதே நேரத்தில் மிக வலிமையான போர் முனையை திறக்கும். ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லா ஹமாஸை விட 10 மடங்கு வலிமையானவர்கள். அத்துடன் ஹெஸ்போல்லா அனைத்து வகையான போர் சாத்தியங்களுக்கும் தன்னை நீண்ட காலமாகவே தயார்படுத்திக் கொண்ட இயக்கம். அதனால் அவர்களால் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு முழு பலத்துடன் பதிலடி கொடுக்க முடியும். இஸ்ரேலின் ஆழமான நகரங்களை தாக்கும் விதத்தில் பல வீச்சு ஏவுகணைகளையும் வைத்திருக்கிறது ஹெஸ்போல்லா. ஹமாஸை போலில்லாமல் நேரடியாக ஈரானிய ராணுவ தளவாட ஆதரவும் ஹெஸ்போல்லாவுக்கு இருக்கிறது. சமீபகால நாட்களில் இஸ்ரேலிய போர் அமைச்சரவை உறுப்பினர் கான்ஸ் லெபனான் எல்லை முன்வைக்கும் சவால்களை முன்னிலைப்படுத்தினார். அதற்கு அவசர கவனம் தேவை என்று கூறினார். நாங்கள் இன்னமும் போரின் அனைத்து நோக்கங்களையும் அடையவில்லை, ஆனால் அவற்றில் எதையும் நாங்கள் கைவிடவில்லை என்று அவர் கூறினார். அப்படியான நேரத்தில் லெபனானின் நிலையில் வடக்கு முன்னணியில் தீர்க்கமான ராணுவ தருணம் நெருங்குகிறது என்று அவர் எச்சரித்தார். ஹெஸ்போல்லாவுக்கு எதிராக ராணுவ ரீதியாக வாரம் முன்னேறுவது என்ற அடிப்படையில் உண்மையின் தருணம் நெருங்கி வருவதாக வடக்கு இஸ்ரேலில் வசிப்பவர்களுக்கு அவர் உறுதியளித்தார். ஹெஸ்போல்லா சமீப காலமாக முன்னேறி வருகிறது. ஹெஸ்போல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வெளிப்படையான போரில் ஈரானின் நிலைப்பாடு ரகசியமாகவே உள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியின் கடந்த சில வாரங்களாக ஹெஸ்போல்லாவை பற்றி எந்த கருத்தையும் குறிப்பிடவில்லை. ஆனால் காசாவுக்கு எதிரான அதன் குற்றங்களை இஸ்ரேல் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறுவதோடு நிறுத்திக் கொள்கிறார். அது ஏன்? தெற்கு லெபனானுக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு முழுமையான போரை நடத்தினால் ஈரான் ஹெஸ்போல்லாவின் மீட்புக்கு வருமா? அந்த உதவி எப்படி இருக்கும் என்பது எல்லாமே குழப்பமாக உள்ளது. ஈரான் இஸ்ரேலுடன் ஒரு வெளிப்படையான போரை ஹெஸ்போல்லாவுக்காக தொடங்க வாய்ப்பு இல்லை. அதற்கு பதிலாக இஸ்ரேலை எதிர்கொள்ள அதன் ஆதரவு இயக்கங்களை அதிகம் நம்பியிருக்கும். ஆனால் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கான சாத்தியம் அதிகரித்து வருகிறது. நேத்தன்யாகு காசா மற்றும் கைவிடப்பட்ட பணிய கைதிகள் ஒப்பந்தத்தில் இருந்து கவனத்தை திசை திருப்ப வேண்டிய அவசியத்தில் உள்ளார். லெபனான் மீதான போர் அதை வழங்க முடியும். அவரும் அவரது கூட்டாளிகளும் போட்டியாளர்களும் அப்படி ஒரு ரிஸ்கை எடுக்க தயாராக இருப்பது போன்ற தோற்றம் ஏற்படுவதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய ஆபத்து.